உந்தன் ஜனங்களை போஷித்திர. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. உம் நாமம் அதிசய இன்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசய என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ನಿನಗೆ ಸಮಾನ ಯಾರು ಯೇಸುವೆ? ನಿನಗೆ ಸಮಾನ ಯಾರು? ನಿನಗೆ ಸಮಾನ ಯಾರು ಯೇಸುವೆ? ನಿನಗೆ ಸಮಾನ ಯಾರು? ಆಕಾಶದಲ್ಲೂ ಭೂಮಿಯಲ್ಲೂ ನಿನಗೆ ಸಮಾನ ಯಾರು? ಆಕಾಶದಲ್ಲೂ ಭೂಮಿಯಲ್ಲೂ ನಿನಗೆ ಸಮಾನ ಯಾರು? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருத்தரும் கிடையாது. அவர் ஒருவரை எல்லாம் செய்ய வல்லவரா இருக்கிறபடினால, அவரே பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறபடினால இன்னுமா கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்தை கனப்படுத்தி பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர்கள் ஒருத்தரும் கிடையாது. நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் பாத்திரரா இருக்கிறீர் இயேசுவே. உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை போல பெரிய பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களை அவரை போல இந்த உலகத்தில் செய்கிறவங்க யாருமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்த்து பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இயேசுவை பார்த்து இயேசுவே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் சோத்திரம் பண்ணுங்க பார்க்கட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ஜீசஸ் ஹalleluya. ரிபரபலப சந்தன தீரபலபன சதன கடபரபரப ரிகாதரன சதன கடபரபலப சதனி கடபரபலபரபரப. ஓ thank you holy lord. ஹalleluya. நாங்கள் உயர்த்துகிறோம். நினைக்க சமானர் ஒவ்வொரு இல்ல கர்த்தனே. Oh, we bless you, Jesus, Lord. Hallelujah. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிரு தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ வானிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை. அவரை உயர்த்தி கர்த்தாவே இந்த காலவேளையில இன்னும் தேவை கிருபை தாருமே தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீனம் சரீரத்திலும் பெற்றுக்கொள்ள கிருபை தாருமே பெற்றுக்கொள்ள கிருபை நிர்மூலமாகாததும் நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள கிருபை தாருமே அல்லேலூயா 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 கரத்தை உயர்த்தி எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரிபலப சந்தன திரபல பரபல பதிரகட. ஓ இயேசுவே ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தரே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிற இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே
ரிபலப சந்தன திரபலபரப ரிகதரன சதன திரபலபன சதனிகட பரபலப ஷகர பலபரப. தேங்க்யூ ஹோலி லார்ட். உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பெரியவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி லார்ட். உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே. Oh, we bless you, we bless you, we bless you, we bless you, bless you. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவ ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பீராக. இந்த காலவேளை தொடர்ந்து உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கே ஆவியானவர் உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கள் நடுவில் நீ இருக்கிறபடினால் நன்றி. எங்களை விடுதலைக்கு நேராக நீ நடத்துகிற தயவுக்காக நாங்களும் உம்மை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஒவ்வொருத்தர் மேலே தேவ பிரசன்னம் தங்கியிருக்கும்படி ஆச்சரிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 29வது சங்கீதம். சங்கீதம் 29. நம்ம நடுவில் அருணகிரி அங்கல் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கீர்த்தனைಗಳು 29ನೇ கீர்த்தனை. சங்கீதம் 29வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். Give unto the Lord the glory due unto his name. Worship the Lord in the beauty of holiness. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேலேயே துணிக்கிறது, மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேலேயே இருக்கிறார். The voice of the Lord is powerful, the voice of the Lord is full of majesty. கர்த்தருடைய சத்தமும் சத்துரு மரங்களையே முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களையே முறிக்கிறார். He maketh them also to skip like a calf, Lebanon of Syrian like a young unicorn. கர்த்தருடைய சத்தம் அக்னி துவாலைகளையே பிளக்கும். The voice of the Lord shaketh the wilderness, the Lord shaketh the wilderness of Kadesh. கர்த்தருடைய சத்தமும் பெண்மான்களையே ஈனும்படி செய்து காளைகளையே வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையையே பிரஸ்தாபிக்கிறார்கள். The Lord sitteth upon the flood, yeah, the Lord sitteth king forever. The Lord will கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 29வது சங்கீதத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாக்கா கர்த்தருடைய சத்தத்தை குறித்து பேசுகிறதான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், ரைட்? கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய மேன்மை, அவருடைய வல்லமை, அவைகளை குறித்து சொல்லுகிறதான ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. முதல் 2 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், இதற்காக எப்படி செய்யணும், எப்படி கர்த்தரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு சங்கீதமாய் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க பார்க்கலாம் முதல் வசனத்தை. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பலவான்களின் புத்திரரே, ரைட்? எல்லாம் பலவான்களே, பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர்களே, யுத்தம் செய்கிறவர்களே, அப்படிப்பட்ட எல்லா யுத்த வீரர்களாக இருக்கட்டும், பலவான்களாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா கர்த்தருக்கே என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கே மகிமையை செலுத்துங்கள், அதை கர்த்தருக்கே செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம யாருக்கு கனத்தை செலுத்தணும், யாருக்கு மகிமை செலுத்தணும், யாரை உயர்த்தணும், யாரை புகழணும், யாரை பாடணும், யாரை ஆராதிக்கணும் அப்படின்னா கர்த்தரை தான் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை தான் மகிமைப்படுத்தணும், அவரை தான் உயர்த்தணும், அவரை தான் ஆராதிக்கணும், அவர் தான் எல்லா துதிக்க கனத்துக்க மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை 29வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 16, 28, 29.
ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியிலே பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா ஜனங்களே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. அவருடைய நாமத்துக்குரிய கனத்தையும் மகிமையும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கர்த்தருக்கு செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது பலவான்களாக இருக்கலாம், ராஜாக்களாக இருக்கலாம், சாதாரணமான மக்களாக இருக்கலாம், நம்ம எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யணும்னா கனப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அவருக்குரிய கனத்தினால் அவரை கனப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படியோ நம்ம தேவ சமூகத்தில் என்ன பண்ணக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கும் போது பயபக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, சேவிக்கிறவர்களாக, பரிசுத்த அலங்காரத்துடன். அடுத்த வசனம் எப்படி சொல்லி பாருங்க, 2வது வசனத்தை வாசிங்க. இப்போ கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்க. அவர் யார் என்பதை அறிந்தவர்களாக. அவருடைய நாமத்தை சொன்னால் என்ன நடக்கும், அவருடைய நாமத்தை உச்சரித்தா என்ன நடக்கும், அவருடைய நாமத்தை நம்ம பேசினா என்ன நடக்கும், அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்ம சுற்றிலும் நடக்கிற காரியம் என்ன, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது வான மண்டலங்களில் நடக்கிற காரியம் என்ன, அவருடைய நாமத்தை சொல்லும் போது பிசாசும் பிசாசுடைய சேனைகளோ பாதாளங்களோ எப்படி நடுங்குது, அவருடைய நாமத்தை சொல்லும் போது இயற்கையும் எப்படி காரியங்களை நடப்பிக்குது அப்படின்னு அவருடைய நாமத்தினுடைய மகிமையை அறிந்தவர்களாக அவருடைய நாமத்துக்கு ஏற்ற மகிமையை செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பரிசுத்தராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன பண்ணுமா, தொழுது கொள்ளணும். பரிசுத்த அலங்காரம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும்போது குற்றமில்லாதவர்கள், பாவம் இல்லாமல், குற்றம் இல்லாமல், அவ்வளோ மாத்திரம் கிடையாது. அதனுடைய அர்த்தம் அது அவ்வளோத்தில் முடிஞ்சிறது கிடையாது. பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும்போது முற்றிலும் வேறுபட்டவராக இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், முற்றிலும் வேறுபட்டவராக இருக்கிறார், முற்றிலும் விசேஷமுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது வேறவங்களை புகழ்கிற மாதிரி கர்த்தரை புகழக்கூடாது, வேறு காரியங்களை செய்கிற மாதிரி. அவருக்கென்று ஒரு கனம் இருக்கிறது, அவருக்கென்று ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு பொசிஷன், அவருக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. அதுக்கு ஏற்றது போல தான் அவர் ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமாக ஒரு ஜனங்களிடத்தில் நடங்கிறது போலையோ, சாதாரணமாக ஒரு மக்களிடத்தில் பேசுகிறது போலையோ அப்படி கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது. கர்த்தருக்கு அவருக்கேற்ற கனத்தில் அவருக்கேற்ற மகிமையை செலுத்தி அவர் யார் என்பதை அறிந்து நாம் அவரை துதிக்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் சொல்ல, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் முதலே சொல்லிட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீ கானானுக்குள்ளே போகும்போது உன்னை சுற்றிலும் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி ஆராதிப்பான், ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி தொழுகை செய்வான், ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருப்பானுங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் யாரை என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ஸ்டைலெல்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது. என்ன நீங்கள் எப்படி ஆராதிக்கணும்னா பரிசுத்த அலங்காரத்தோடனே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை உயர்த்தலாமா, அப்படியே நாமத்தை கனப்படுத்தலாமா. கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஓ, அவருடைய பலத்துக்கு, அவருடைய மகிமைக்கு ஏற்ற தக்கதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தாவுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர் கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில் யாரும் கிடையாது, உமக்கு சமானவர்கள் யாரும் கிடையாது. நாங்கள் பாடலை பாடினோம், உம்மை போல ஒருத்தர் கிடையவே கிடையாது கர்த்தாவே. ஓ, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தாழ்த்துகிறோம், எங்களுடைய சிந்தனைகளை தாழ்த்துகிறோம், எங்களுடைய நினைவுகளை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ, எங்களை கழுவி சுத்திகரிங்க, பரிசுத்தமாக்குங்க. ஓ, பரிசுத்த அலங்காரத்தோட உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக. ஓ, எல்லா கீழ்ப்படிதலோடு கூட, எல்லா பயத்தோடு கூட, எல்லா நடுக்கத்தோடு கூட கர்த்தாவே உம்மை ஆராதிக்க, ரிபாலா சந்தன கடபரபா, உடைய நாமத்தை உச்சரிக்க, உம்முடைய நாமத்துக்கு ஏற்ற மகிமையை நாங்கள் செலுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. நீர் யார் என்பதை அறிந்தவர்களாக உம்மை துதிக்க கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர்கள் யாரும் கிடையாது. நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். நீரே வானாதி வானங்களே பூமியை உண்டாக்கினவர். ஓ, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் நீரே. மரணத்துடைய பாதாளத்துடைய திறவுகளுடையவர் நீராக இருக்கிறேன். வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் உமக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமம் மட்டுமே எல்லா நாமங்களை காட்டிலும் மேலான நாமம். மனிதர்களாக இருக்கிற எங்களுக்கு ரட்சிக்கப்பட கர்த்தாவே, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை அடைய வேற ஒரு நாமம் கிடையாது கர்த்தாவே. ரிபாலா சந்தன தீரபரா கடபரபரபா லிகதரன சந்தன கடபரபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த கால வேளையில உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம். ரிபாலா தீரன கடபரபா. எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமமே, வல்லமை நிறைந்த நாமமே, அற்புதங்களும் அதிசயங்களை நடப்பிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த மனுஷனையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிற நாமமே, எப்படிப்பட்டவர்களை மாற்ற வல்லவராக இருக்கிறவரே, எல்லா காரியத்தை நடப்பிக்கிறவரே. ஓ, we thank you holy Lord, thank you holy Lord. உம்முடைய நாமத்துக்காக நன்றி, உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்காக நன்றி, உம்முடைய சத்தத்திற்காக நன்றி. கர்த்தர் நீ சத்தமிடும்போது, கர்த்தர் நீ சொன்னால் ஆகும், நீர் கட்டளிட்டால் நிற்கும். நீர் திறக்கிறது ஒருவனால பூட்ட முடியாது, நீ பூட்டுகிறது ஒருவனால திறக்க முடியாது. நீர் யார் என்பதை அறிந்தவர்களா, உம்முடைய வல்லமையை அறிந்தவர்களா, உம்முடைய சத்தத்தின் மேன்மையை அறிந்தவர்களா. ஓ ராகாபா ரபாலா சந்தனகட ரதௌ ரபாலா சதனகடபர ரிகாரா தரனகடபரபா. உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் போது பாதாள நடுநடுங்கிறபடினால, உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் போது வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசுடைய சேனைகள் எல்லாம் நடுநடுங்கிறபடினால, எல்லாம் விட்டு விலகி ஓடுகிறபடினால, ரதூரன கடபரா சதன லெகோ ரபல கடபா. இயற்கையின் சூழ்நிலைகள் மாறுகிறபடினால, எல்லாம் கீழ்ப்படுகிறபடினால, அந்த மேன்மையான வல்லமை நிறைந்த உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ, thank you holy Lord. உமக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் கிடையாது கர்த்தாவே. ஓ, வானத்திலும் பூமியிலும் கர்த்தாவே யாருமே கிடையாது. நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர், நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர், நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறவர். எங்களை தாழ்த்துகிற கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருத்தரும் கிடையாது. அதனால் ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் வரும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, அவர் அண்டையில் நம்ம ஜெபிக்கும் போது, அவருக்கேற்ற கனத்தைய, அவருக்கேற்ற மகிமையை, அவருக்கேற்ற ஸ்தானத்தை நம்ம கொடுத்தவர்களாய் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது அடுத்த வசனங்களை சொல்லும்போது மொத்தம் 7 காரியங்களை சொல்றார் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து. அவருடைய சத்தம் என்னெல்லாம் செய்யும், அவருடைய வார்த்தை என்னெல்லாம் செய்யும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சத்தமிட்டார்னாக்கா அந்த சத்தமே எப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த சத்தம், அந்த சத்தமே என்னெல்லாம் நடப்பிக்கிறது, எவ்வளோ தூரத்துக்கு அவர் கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. அவருடைய சத்தத்தை என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி சொல்கிறாரு. 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் என்ன பண்ணுது, தொனிக்கிறதா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் நம்ம வாசிச்சோம்னாக்கா முதல் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்தில் இந்த பூமி எப்படி இருந்துச்சா, இருளும் ஒழுங்கினமாக இருந்துச்சு. ஜலத்தின் மேலே ஆவியானவர் என்ன பண்ண கொண்டு வந்தார், அசைவாடி கொண்டு இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திரளான தண்ணீர் மேலே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அசைவாடுகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் திரளான தண்ணீர் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னபோது வெளிச்சம் உண்டாச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீரெல்லாம் இயேசுவானவரை பார்த்து சீஷர்களெல்லாம் பயந்தாங்க. இவர் எப்படிப்பட்ட மனுஷயா, இவர் சொன்னால் கடலும் காற்றும் அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது அப்படின்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. இயேசுவோடு கூட சீஷர்கள் பிரயாணிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு புயல், அந்த புயல் நடுவில் சீஷர்களெல்லாம் பயந்த போது இயேசுவை எழுப்புறாங்க. படுத்துட்டு இருந்த இயேசுவை எழுப்புறாங்க. ஐயரே, நாங்கள் மரித்து போகிறோம், உமக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் எழுப்புறாங்க. அவர் உடனே எழும்பி
காற்றையும் கடலையும் அதட்டினாராம். ஹalleluya. காற்றையும் கடலை என்ன பண்ணாராம்? அதட்டினாராம். சத்தமிட்டார். ஹalleluya. அதட்டின உடனே எல்லாம் நிசப்தம் ஆயிடுச்சு. கூட இருந்த சீசர்கள் கண்டு இவர் எப்படிப்பட்டவர், காற்றும் கடலை கூட இவருடைய வார்த்தைக்கே கீழ்ப்படிது. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுதுனாக்கா, அவருடைய சத்தம் வந்து தண்ணீர்கள் மேல் அசைவாடுகிறதா இருக்கிறது. ஹalleluya. ஒருவேளை எந்த கடல், ஒரு சீசர்கள் கடலை கண்டு பயந்தது போல இந்த கடலில் நம்ம மடிந்து போக போகிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் பயந்தது போல, ஒருவேளை இந்த கால வேளையில நம்ம எந்த காரியத்தை குறித்து பயந்தாலும் அவைகளை ஒன்றுமில்லாமல் செய்ய வல்லமை நிறைந்தவர் கர்த்தராக இருக்கிறார். ஹalleluya. அவர் ஒரு சத்தம் விட்டார்னா போதும், ஒரு அதிட்டு போட்டார்னா போதும், அவைகளெல்லாம் அப்படியே சாந்தமாயிடும். ஹalleluya. ஹalleluya. அவர் ஆளக்கூடாது ஒன்று, நமக்கு தான் அது பெரிய காரியம். ஒரு முறை சீசர்கள் வந்து கடலில் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த கடலை தாண்டி அக்கறைக்கு போகும்படியாக முயற்சி பண்ணுறாங்க. இரவெல்லாம் அவங்க போன அந்த சாயந்தர நேரம் கிளம்பி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே புயலில் சிக்கி கொண்டாங்க. ராத்திரி ஜாமங்கள் எல்லாம் அவங்க வந்து அதிகமாய் பிரயாசப்படுகிறார்கள். 4ஆம் ஜாமத்தில் எந்த கடலை கண்டு அவர்கள் பயந்தார்களோ அதே கடலின் மேல் இயேசு நடந்து வந்தார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நம்ம பயப்படுகிற காரியத்து மேலேயே நடந்து வந்து நம்ம விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எந்த கடல் அவர்கள் பயந்தார்களோ அந்த கடலையே அவருடைய பாதத்தின் கீழே போட்டு அதன் மேலேயே நடந்து வந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். ஹalleluya. கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதுனாக்கா, திரளான தண்ணீரை கூட என்ன பண்ணுதுனாக்கா அவர்கள் மேல் அசைவாடுகிறதா இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. அவருடைய காரியங்கள், ஒரு நிமிஷம் கண்களை மூடி, எந்த காரியம் உங்களுக்கு பெரிய திரளான தண்ணியை போல, கடலை போல, தண்ணீர் அப்படின்னு சொல்லுமா, திரளான தண்ணீர்னா கடலை போல இருக்குதோ, கர்த்தாவே இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது கர்த்தாவே, ஓ கடல் மாதிரி இருக்குது, புயல் மாதிரி வீசுது, என்னால் இதை தாண்டி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கர்த்தாவே, இதில் பிரயாணம் பண்ணுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த விஷயத்தை தாண்டி ஜெயிக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கர்த்தாவே, என்னை விடுதலை ஆக்குங்க கர்த்தாவே, எனக்கு கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே, இதை தாண்டி வர எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவர் உங்களுக்கு உதவுகிறவராக இருக்கிறாரு. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஓ அவர் அண்டையில் ஒப்பு கொடுங்க, அவருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. ரிபாலா சந்தனா தீரபால பரபா ரிகதரனா சந்தன கடபர பல பரபா ரதோ ரபல பரபலா ஷகர பல பரபரபா. ஹalleluya. 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 நாங்கள் சோத்தரிக்கிறோம், நாங்கள் சோத்தரிக்கிற கர்த்தாவே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஓ உம்முடைய சத்தத்துக்காக நன்றி. திரளான தண்ணீர் மேல் உடைய கர்த்தாவே, ஓ உம்முடைய சத்தம் இருக்கிறபடினால, கர்த்தர் நீர் இருக்கிறபடினால, நீர் அசைவாடுகிறபடினால வாழ்க்கையில கர்த்தாவே, ஓ எவைகள் எல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் நடுவில் ஓ திரளான பிரச்சனையாய் காணப்படுகிறதோ, பெரிய பிரச்சனையாய் காணப்படுகிறதோ, பயமுறுத்துகிற பிரச்சனையாய் காணப்படுகிறதோ, வாழ்க்கையே முடிந்துடும் நினைக்கிற பிரச்சனையாய் காணப்படுகிறதோ, மீண்டு வர முடியாத பிரச்சனையாய் காணப்படுகிறதோ, அவைகளெல்லாம் அதிட்டி அவைகளெல்லாம் அமைதியாக்கி அவைகளெல்லாம் சாந்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. சோத்தரிக்கிறோம். கர்த்தர் சத்தமிடுவீராக, கர்த்தர் சத்தமிடுவீராக, கர்த்தர் அதிட்டுவீராக. ஓ ரகபா ரலன சந்தன கடபரபரபா லிபா கசதன கடிபரா கடபரபா லிப்ரோடா ஷேக்ரேபோதன சந்தன கடபரபா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உடையது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அடுத்து 2வது பாருங்க, கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதா? வல்லமை உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அடுத்தது 3வது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. அவருடைய சத்தத்தில் அவ்வளோ என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அவர் ஒரு வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்ட உடனே அவைகள் காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இருளை அகற்றுகிறது, வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. ஒன்றும் இல்லாத இருந்ததான இந்த பூமிக்குள்ள மரம் செடி கொடிகளை ஜீவராசிகளை எல்லாவற்றையும் உண்டாக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவருடைய ஒரு சத்தம் எவ்வளோ வல்லமை நிறைந்தது, எவ்வளோ மகத்துக்குரியதுனாக்கா, அவருடைய ஒரு சத்தம் மரித்தவனை கூட உயிரோடு கூட வெளியே கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசு ஒரே அந்த லாசருடைய கல்லறையில் நின்று கொண்டு, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னவனை, செத்து 3 நாள் ஆயிருந்ததான லாசருடைய சரீரம் கூட உயிர் தெழுந்து வெளியே வருகிறத பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.
ஹalleluya. அவருடைய சத்தம் வல்லமை நிறைந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவ்வளோதான், இது செத்து போச்சு, இந்த காரியம் செத்துடுச்சு, இந்த விஷயம் அவ்வளோதான், இனி இதனால் என்னால் ஒன்றே செய்ய முடியாது, இன்னும் இந்த பிரச்சனை என்னால் தாண்டி வர முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த காரியம் கையை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் சித்தம் இருக்குமானா கர்த்தர் உங்களுக்கு நேராக வந்து சத்தமிடுவார்னு சொன்னால் அந்த மரித்தது கூட அது உயிர் பெற்று எழும்பி வர முடியாது கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அந்த வல்லமை, அந்த மேஜஸ்டி, அந்த கனம் எங்கே இருக்குதுன்னா அவருடைய சத்தத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ரொம்ப உயரமான மரங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த கேதுரு மரங்கள். லீபனோன் மலைகளில் வளர்கிறதான மரம் கேதுரு மரம் ரொம்ப உயரமாக வளருமா, நீளமாக இருக்குமா. இந்த கேதுரு மரங்களில் நிறைய என்ன செய்வாங்கன்னா படகுகள் செய்கிறது கூட இந்த மரங்களை உபயோகிப்பார்கள். ரொம்ப உயரமாக அந்த கடல் காற்று வீசும்போது அந்த பயங்கரமான கடல் அலைகளுக்கும் காற்றுக்கும் வீசும்போதும் அப்படியே ஒன்றே ஆகாதமாக அப்படியே நேராய் திடகாத்திரமாய் வளருகிற மரம் தான் கேதுரு மரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. லீபனோன் மலைகளில் வளருகிற மரம். ஆனால் கர்த்தருடைய சத்தம் இந்த கேதுரு மரங்களை கூட என்ன செய்தான் முறிக்கிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, கர்த்தருடைய சத்தம் வாசிங்க 5வது வசனத்தை. கேதுரு மரங்களை முறிக்கிறது. லீபனோனில் கேதுரு மரங்களை முறிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவர் ஒரு சத்தமிட்டா அந்த திடகாத்திரமாய் வளருகிறதான அந்த பெரிய பெரிய மரம் அது ஒன்றோடு ஒன்று இணைந்து வளரும். ஒரு மரத்தை சாதாரணமாக வெட்ட முடியாது. அடுத்த மரத்தோடு அதுக்கு வேர்கள் என்ன இருக்கும், பின்னி இருக்கும். அது ஒன்று எவ்வளோ காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அந்த லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் விழாதான். ஆனால் கர்த்தருடைய சத்தம் அப்படிப்பட்டதான மரத்தை விட முறிந்து விழும்படியாய் செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட திடகாத்திரமான காரியம் அது எவ்வளவா இருந்தாலும், எவ்வளோ திடகாத்திரமாக நமக்கு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை, இது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப உயரமாக வளர்ந்துச்சு இந்த பிரச்சனை, இதை ஒன்றே செய்ய முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு சத்தம் விட்டார்னா அந்த பிரச்சனை விட ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஒடிஞ்சு விழுந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அது எவ்வளோ பெருசாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எப்படிப்பட்ட காரியமாக இருக்கலாம், எவ்வளோ உயரமாய் வளர்ந்ததாக இருக்கலாம், எந்த மலையின் மேல் வளர்ந்ததாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆனால் அவருடைய சத்தம் எல்லாத்தையும் முடிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவருடைய சத்தம் எல்லாத்தையும் என்ன செய்கிறதா இருக்குது, முறிக்கிறதா இருக்கிறது. ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த 3 வார்த்தைகளை, கர்த்தருடைய சத்தத்துடைய வல்லமையும், கர்த்தருடைய சத்தத்துடைய மகத்துவத்தையும், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதா இருக்கிறது, இந்த 3 காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் முறிக்கப்படணும், எது ரொம்ப பயங்கரமாக வளர்ந்து நிற்கிறது, மரத்தை போல வளர்ந்து நிற்குது, இது எப்படி முறியும், இது எப்படி என்னை விட்டு நீங்கன்னு சொல்லி யோசிக்கிற. ஆனால் கர்த்தாவே, கர்த்தருடைய வசனம் சொல்ற, அவர் சத்தமிடும்போது அது முறிந்து விழுகிறதா இருக்கிறது. அவர் சத்தமிடும் போது அவருடைய சத்தத்துல வல்லமை இருக்கிறது, அவருடைய சத்தத்துல மகத்துவம் இருக்கிறது. ரிபாலா சந்தனா கடபரா ரிகா தரனா சந்தனா கடபரா பரபரபா லிக்ரானா ஷகரபா தூரன கடபரபா ரிகா தரன கடபரா. அது எந்த பலவீனமா இருக்கலாம், எந்த வியாதியா இருக்கலாம், எந்த கடன் பிரச்சனையா இருக்கலாம், எந்த குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், எந்த சூழ்நிலைகளா இருக்கலாம், எவைகளா இருந்தாலும் ரிபா கசாதனா கடபரா கடபரா லிபோ ஷகரபல பரபரபா. கர்த்தர் அவைகளை முறிக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் அவைகளை முறிக்க வல்லவரா இருக்கிறார். அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அந்த வியாதியை உடைக்க வல்லவரா இருக்கிறார். ரிகா ராதானா கடபரபா லபா ஷகரபா. மனுஷனுடைய பலத்தினால கூடாது, மனுஷனுடைய பராக்கிரமத்தினால கூடாது. அது பெரிதாய் வளர்ந்திருக்கிற ஒரு பெரிய மரத்தை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சத்தம் அதை முறிக்க வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. ரிபா கசாதனா கடபரபா. thank you holy lord. ரிபாலா சந்தனா, உம்முடைய வார்த்தையில உம்முடைய வல்லமை இருக்கிறபடினால, உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்காக நன்றி, உம்முடைய சத்தத்துடைய வல்லமைக்காக, உம்முடைய சத்தத்துடைய மகத்துவத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமை நிறைந்த சத்தமுள்ளவர், மகத்துவம் நிறைந்தவர். ரசோ தனா கட ரபால ஷகரபதுரன கடபரபா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும்
லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த லீபனோனுடைய கண்மலையாக இருக்கட்டும், லீபனாக இருக்கட்டும், சிரியோனாக இருக்கட்டும், இந்த கண்மலைகள்லாம் மிருகங்களை போல அவர் என்ன பண்ணுறன்னா துள்ள பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி இந்த மிருகங்கள்லாம் துள்ளி குதிக்குதோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவருடைய சத்தத்து நிமித்தமாய் அவைகள் எல்லாம் துள்ளும்படி ஆகி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த மலையாக இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம் இதை அசைத்தா நல்லா இருக்கும்னு, அவர் அசைக்கிறது மாத்திரம் இல்லை, அதை துள்ளி குதிக்கும்படியாகவும் செய்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்கு கீழே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரைட். சீரியோன்னப்பா எந்த மலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்மோன் மலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது இந்த மலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. ஆமாம். ரைட். இப்போ எர்மோன் மலை, எர்மோன் மலையிலேருந்து தான் என்ன ஆரம்பிக்குதுன்னா யோர்தான் நதி என்பது ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த எர்மோன் மலையாக இருக்கட்டும், லீபனோனின் மலையாக இருக்கட்டும், எல்லாமே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அசைக்க பண்ணுகிறவராய், துள்ளி குதிக்க செய்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்போ கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யுது? அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை போல எந்த காரியத்தையும் பிளக்க வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்மலை பிளக்க வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் யாத்ராகமம் 19 18வது வசனத்தை வாசிங்க. பாருங்க. கர்த்தர் சீனாயின் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது. அந்த புகை சூளையில் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் சீனாய் மலையின் மேலே இறங்கி வராரு. அவருடைய சமூகம் வந்த உடனே அந்த மலையை சுற்றிலும் என்னது சூளையை போல, செங்கல் சூளையெல்லாம் வச்சா எப்படி பொழுதுன்னு அப்படியே புகை போயிட்டே இருக்குதோ அந்த மாதிரி அந்த மலை சுற்றிலும் புகை போயிட்டே இருக்குது. சீனாய் மலையை என்ன பண்ணுச்சு? அதிர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல வந்த உடனே அந்த மலையை தாங்க முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்துட்டாங்க. பயந்து மோசையை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மோசையே, கர்த்தர் எங்ககிட்ட பேசுறதுமானா என்ன இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும், நீங்கள் அதை கேட்டுட்டு எங்ககிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் கர்த்தரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இன்னி தொடர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டோம்னு சொன்னால் நாங்கள்லாம் மறித்துருவோன்ற எங்களுக்கு பயமே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவ சமூகம் அந்த மலையின் மேல் இறங்கி வந்தபோது அவருடைய வல்லமை இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் அக்கினியை, கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குன்னா அக்கினியை போல இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அக்கினியை போல பிரிக்கத்தக்கதான, அக்கினி நாவுகளையும் பிரிக்கத்தக்கதான வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் எல்லாவற்றையும் உருக பண்ணத்தக்கதாக, எல்லாத்தையும் மெல்ட் பண்ணத்தக்கதான, கல்லாக இருக்கட்டும் அதை கூட உருகத்தக்கதான வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனத்தை வாசிங்க. 8வது வசனத்தை. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் வனாந்திரத்தை கூட என்ன பண்ணுது? ஷேக் பண்ணுது. ரைட். காதேஷ் வனாந்திரத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வனாந்திரம் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதிர பண்ணுகிறார். அவருடைய சத்தம் விடும்போது வனாந்திரமாக அதிர்து. வனாந்திரத்தில் அவர்களுக்கு நீர் ஊற்றையை கர்த்தர் உண்டாக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் வனாந்திரத்தில் என்ன உண்டாக்குறாரு? நீர் ஊற்றை உண்டாக்குறாரு.
வனாந்திரத்தில் எங்கன்னா தண்ணி கிடைக்குமான்னு யோசிப்போம். ஆனால் அங்கேயே ஒரு ஆறையே உண்டாக்குறாரு அப்படின்னாக்கா அவர் எவ்வளோ வல்லமை நிறைந்தவராக இருக்கிறாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சத்தமிட்டார்னா ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் எது வனாந்திரமாய் காணப்படுகிறதோ அவைகள் மாறி அது ஒரு நல்ல நீரூற்றான இடமாய் மாறிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரமான நிலையை மாறி பசுமையான நிலையாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தரிசு நிலத்தை கூட பயிர் நிலமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா, ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே உடைய சத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய சத்தம் கர்த்தாவே அக்கினி ஜுவாலையும் கர்த்தா பிளக்கிறதா இருக்கிறபடினால, உடைய சத்தம் வனாந்திரத்தை அசைக்க பண்ணுகிற சத்தமாக இருக்கிறபடினால என் வாழ்க்கையில் எவைகளெல்லாம் கர்த்தாவே வனாந்திரத்தை போல இருக்குதோ, கர்த்தாவே எவைகளெல்லாம் நம்பிக்கையற்றதாய் காணப்படுகிறதோ இயேசுவின் நாமத்தினால அதை கர்த்தாவே தரிசு நிலமா இருக்கிற வாழ்க்கையை கர்த்தாவை பயிர் நிலமா மாற்றுங்க, பயிர் நிலமா மாற்றுங்க. அந்த வல்லமை கர்த்தாவை உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது, உம்முடைய சத்தத்தில் இருக்கிறது. நீர் மட்டும்தான் இந்த காரியங்களை செய்ய முடியும், நீர் மட்டும்தான் செய்ய முடியும். எந்த மனிதர்களும் இதை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நீ செய்ய வல்லவராக இருக்கிற உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் கர்த்தாவை சோத்தரிக்கிறோம். 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படியாய் செய்து காடுகளை வெளியாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை என்ன செய்யுதான்? ஈனும்படியாக. மான்கள் எல்லாம் காடில் இருக்கிற மிருகங்கள்லாம் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய சத்தம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தில் இருக்கிற மேன்மையை பார்த்துட்டே வரோம். 10-11 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஜலப்பிரகாளத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவா வீற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எது மேலையா? ஜலப்பிரவாளத்து மேலே கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் தான் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். எந்த ஜலத்தை கண்டு எந்த ஜலப்பிரவாளம் வந்தால் எல்லாமே அழிந்துரும், எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு கடந்த 2 வாரமாக பயங்கரமாக மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் எப்படி பயங்கரமாக வெள்ளம் ஓடுது. அந்த வெள்ளத்தை தடுக்க யாராலையும் முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது, எல்லா இடத்தையும் வெள்ளம் நிரப்புது. ஆனால் கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னா அதன் மேலே வீட்டு இருக்கிறவராக இருக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் தான் யாருன்னா அவர் தான் ராஜாவாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்றென்றைக்கு அவர் தான் ராஜா. ரைட். என்றென்றைக்கு அவர் தான் என்னவா இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறார். 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவார், சமாதானம் அருளி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவ்வளோ வல்லமை நிறைந்த தேவன் அவரை நோக்கி பார்த்து நீங்கள் கூடும்போது எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் ஜெயன் பெற்றுக்கொள்றதுக்கு அவர் தான் உங்களுக்கு பலனை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் தான் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நம்ம யாருக்கிட்ட கேட்க வந்திருக்கிறோம், யாருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், யாருடைய பலனை நாடி வந்திருக்கிறோம், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தாவே நம்ம நோக்கி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி யார் அண்டையில் வந்திருக்கிறோன்னா மேலே இருக்கிற வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருடைய சத்தம் என்னெல்லாம் செய்யணும் உங்களுக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் வெறும் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ், அவருக்குள்ளேருந்து வருகிற அந்த சத்தமை ஒரு வார்த்தையை என்னெல்லாம் செய்கிறது பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 காரியங்களை நம்ம தியானிக்கிறோம் இந்த சங்கீதத்தில். கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜலத்தின் மேலே திரளான தண்ணீர் மேலே கர்த்தருடைய சத்தம் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தில் வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தில் மகத்துவம் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிரிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் காதேஷ் வனாந்திரத்தை அசைக்க பண்ணுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும் பண்ணும்படியாக இருக்கிறது. அவ்வளோ வல்லமை கர்த்தருடைய சத்தத்தில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ வல்லமை நிறைந்தவரை தான் நோக்கி பார்த்து வருகிறோம். அவர் தான் நமக்கு பலனை தருகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் பலனை தருகிறவர், அவர் தான் சமாதானத்தை தருகிறவர், அவர் தான் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு நபர்கிட்ட வரல, நம்ம பெரிய பெரிய காரியங்களை நடப்பிக்கிறதான சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய பலனை நாடி வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம முற்றிலுமா ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து பெரிய
பெரியவரா இருக்கிற அவரண்டையில் கர்த்தர் நீர் பெரியவர், கர்த்தர் நீர் பெரியவர் கர்த்தாவே. உம்முடைய ஜனத்துக்கு நீர் பலத்தை தருகிறவர் கர்த்தாவே. இந்த கால வேளையில் உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க, உம்முடைய பலத்தினால் இடை கட்டுங்க. ஓ பலன் இல்லாதவர்களுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுதே கர்த்தாவே. உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க கர்த்தாவே. உன்னதத்தில் வருகிற உம்முடைய பலன், உன்னதத்தில் வருகிற பலன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த பலத்தினால கர்த்தாவே எங்களை பலப்படுத்துங்க. ஓ கர்த்தாவே, ஓ சத்துவத்தை பெருக பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலத்தை தருகிறார் என்று சொல்லுகிறத கர்த்தாவே. இந்த காரியத்தை ஜெயிக்க, இந்த சூழ்நிலையை தாண்டி வர, இந்த பிரச்சனையை கர்த்தாவே அப்பா ஜெயிக்கத்தக்கதாக, இந்த வியாதியிலிருந்து விடுதலையாகத்தக்கதாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ குடும்பங்களில் சமாதானம் கடந்து வரும்படியாக எல்லா விதமான பிரிவினைகள், எல்லா விதமான கண்ணீர்கள், எல்லா விதமான துக்கங்கள், எல்லா விதமான போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகத்தக்கதாக, ஓ ரீபாலா சந்தன கடபரபா, ஒரு உயர்வு கர்த்தாவே, ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, செய்கிற வேலையில, தொழில, வியாபாரத்தில், ஊழியத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர் நீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீபா கஸ்ஸாதன கடபா, உம்முடைய ஜனத்துக்கு பலத்தை கொடுத்து கர்த்தாவே அவருடைய ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கட்டளையிடுவீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ரஸ்ஸாதன கடபரா லிபா கஸ்ஸாதன கடபரபா. ஓ கர்த்தாவே, அவனுடைய பிரச்சனைகள் கர்த்தாவே எப்படிப்பட்டதாய் காணப்பட்டாலும் கர்த்தனை சத்தமிடும் போது, கர்த்தனை சத்தமிடும் போது எல்லாம் மாறுகிறதா இருக்கிறது. உம்முடைய சத்தத்துக்காக, உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? முடிவுக்காக, இந்த நாளுடைய இந்த ஜபத்துடைய முடிவுக்காக நம்ம நடுவில் நம்ம சாமுவேல் அவர்கள் முன்பதாக கடந்து வந்து ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலவேளை உடைய சமூகத்தில் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், இந்த வார்த்தைகளை வசனங்களை தியானிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு ஜீவனோட பலத்தோடு உடைய சமூகத்தில் கொண்டு வந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளை நாங்கள் தியானித்த வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் உமக்குரிய மகிமையை செலுத்த, உமக்குரிய கனத்தை செலுத்த, உமக்கு ஏற்றவர்களாக நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடன் ஒவ்வொரு நாள் நாங்கள் உம்மை தொழுது கொள்ள உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய கிருபை எங்களை ஒவ்வொரு சூழ்ந்து நடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பயத்தோடு நடுக்கத்தோடு உடைய சமூகத்தில் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை தொழுது கொள்ள உடைய நாமத்தை உயர்த்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த காலவேளை உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்கள் உதவி செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சத்தத்தில் எத்தனை வல்லமைகள் உண்டு, எத்தனை கிருபைகள் உண்டு சுவாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த சத்தத்தினால் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை குறித்து நாங்கள் இந்த காலவேளை தியானிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கும். இந்த சத்தத்தினால் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் இப்போ மாற்றி போட
நீர் வல்லவராக இருக்கிற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை குறித்து அதிகமாக நாங்கள் தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய இருதயங்களை கத்த நீங்கள் திறந்தரில் இந்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய கண்களை திறந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் வந்த யாவரும் இந்த வார்த்தைகளால் நிரப்பி நீங்கள் அனுப்பும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து பேசுகிற தாசனை இன்னும் பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை கொண்டு சுத்திர அவர்களை கொண்டு கத்த நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதனால் அப்பா இந்த நாள் உபவாசித்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தை கத்த நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன காரியங்களுக்கெல்லாம் உடைய சமூகத்தில் காத்திருந்து வேண்டுகிறார்களோ ஜெபிக்கிறார்களோ எல்லாம் கத்தரை கேட்டு அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாலை நடக்கிற ஜெபங்களை கத்த நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய கிருபை ஒவ்வொருவரும் இந்த நாளை சூழ்ந்து கொள்ளும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு கைட்டு செய்கிற வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிங்க. உடைய கிருபை ஒவ்வொருவரும் சூழ்ந்து நடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமை பெறுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்மெல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.